சங்கீதம் 37 23வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசிக்கணும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாராம். அப்போ நல்ல மனுஷன் கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய திருச்சபை, கர்த்தருடைய வசனத்தில் அவன் உறுதிப்பட்டிருப்பான். கர்த்தர் அவனை மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நீதிமான் துன்மார்க்கன் ரெண்டுமே கலந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 28வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கிறேன். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னத்தை விரும்புகிறார்? நியாயத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், வானத்திலிருந்து பொந்து விழுகிற ஒரு தேவதூதனாக இருக்கட்டும், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மகா பெரிய ஆசாரியனாகிய யோசுவா ஏதோ ஒரு வஸ்திரத்தில் அழுக்கு இருந்தது நிமித்தம் மகா பலிபீடத்தில் பலி செலுத்துகிற தேவ பிள்ளை, அவன் தேவனுடைய கொள்ளியினால் அக்கினியினால் அதாவது புடமிடப்பட்டு வைத்திருந்தது நிமித்தம் ஆண்டவருடைய நீதிமானான் எண்ணப்பட்டான். அவனுடைய அழுக்கை முன் உதாரணமாய் காட்டி சத்துரு அவனை விழ வைத்தது. ஆனால் கர்த்தராகிய தெய்வமோ அவனை பாதுகாத்தார். தேவதூதனுக்கு கட்டளையிட்டார், போய் அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை உறிஞ்சி தள்ளிவிட்டு புதிய இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடு என்று சொல்லிவிட்டார். அதான் நீதிமான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கனுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். யாவர் மேலும், எந்த மனுஷன் மேலும், எந்த ஊழியக்காரன் மேலும், எந்த தீர்க்கதரிசியின் மேலும், எந்த அப்போஸ்தலன் மேலும் நியாயத்தை விரும்புகிறார். ஆமென், ஆமென். யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 24, 25 நாம் வாசிப்பதற்கு முன்னால் நான் சொல்லித் தருகிறேன். ஆண்டவராகிய தெய்வம் மோசேயை கர்ப்பத்திலே இருந்து கண்டு எடுத்து அவனை சிறு வயசிலே கொல்வதற்கு சத்ருவானவன் சதியிட்டது நிமித்தம் அவனை நாணல் பட்டியிலே வைத்து எங்கே அனுப்பினார்? நைல் நதியிலே அவன் அனுப்பப்பட்டான். அது ராஜா வீட்டு ஸ்திரீ கண்டு அவன் வீட்டிலே வளர்க்கப்பட்டு அவன் எல்லா அப்பியாசியத்தையும் ஆண்டவராகிய தேவன் அந்த ராஜா மூலமாக கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல வில்வித்த, நல்ல ஞானம் நிறைந்த, நல்ல பேச்சு நிறைந்த ஒரு மகிமை உள்ள பரிசுத்தவானாக ஆண்டவராகிய தேவன் அவனை தெரிந்தெடுத்து வைத்தார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைராக்கியம் கொண்டு ஒரு தவறை செய்கிறார். ஆண்டவருடைய ஜனங்களுக்காக யாருக்கு வைராக்கியம் இருக்கிறதோ அவர்களுடைய குற்றத்தை கர்த்தர் மறைத்து வைத்து பாதாளத்திலே, அதாவது நம்ம சமுத்திரத்தின் அடியிலே ஒளித்து வைக்கிற தேவனாயிருக்கிறார். இப்பொழுது இந்த மோசே ஒரு கொலை செய்கிறார். கொலை செய்த உடனே அவன் திரும்ப இன்னொரு 2 எபிரியர்கள் சண்டை பிடிக்கிறார்கள். அந்த எபிரியர்களை நியாயந்திக்க போனதும் அவர்கள் அந்த கொலையை சுட்டி காட்டுகிறார்கள். பயந்து ஓடுகிறான். 40 வருஷம் ராஜா வீட்டின் உபதேசத்தில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன் பரதேசியாக பாலைவனத்துக்கு போகிறான். 40 வருஷம் பாலைவனத்திலே ஆடுகளை மேய்த்தான். அங்கே திருமணம் பண்ணினான், பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அந்த வேளையிலே இனி 40 வருஷம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக ஆண்டவராகிய தேவன் அவனை தெரிந்து கொள்வதற்காக வருகிறார். முச்செடியிலே கர்த்தராகிய தேவன் அக்கினியிலே இருந்து அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவனோடு பேசுகிறார். பேசும்போது அவனுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, உன் பாதரட்சையை கலட்டி போடு, உன் பாதரட்சையை கலட்டி போடு என்கிற ஒரு கட்டளையை கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்பொழுது மோசே
அக்கினியின் மத்தியில இருந்து தரிசனம் தந்த இயேசுவோடு பேசுகிறான், வார்த்தையை கேட்கிறான். மாறி மாறி சம்பாஷணை பண்ணி ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஊழியத்துக்கு அனுப்பி அவனை மகிமைப்படுத்தி அவனோடு இருப்பேன் வாக்கு தத்தம் கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், எந்த தரிசனத்தை பெற்றாலும், எந்த தீர்க்க தரிசன வரத்தை பெற்றாலும், இயேசுவை முகமுகமாய் தரிசித்தாலோ, இல்ல ஷேடை தரிசித்தாலோ, இல்ல ஆண்டவரோடு நேரே பேசினாலோ, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிற தேவன். வாசிங்க 38வது வசனத்தை, 28வது வசனத்தை, 37, 28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை என்ன விரும்புகிறார்? நியாயத்தை விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன விரும்புகிறார்? நியாயத்தை விரும்புகிறார். ஆமென் சொல்லு. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லு. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லு. அது மோசேயா இருந்தாலும் சரிதான், மோசே அப்பாவா இருந்தாலும் சரிதான், மோசேய பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், மனைவியா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமோடு இருந்து ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை பரதேசியா திரிய வைத்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து கட்டளைகளை பிரமாணத்தை கொடுத்தார், உடன்படிக்கையை கொடுத்தார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 17:7 வாசிக்க கேட்போம். உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் தலைமுறையும் தலைமுறையாக வரும் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற இந்த கானான் தேசம் முழுவதும் உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. 10வது வசனம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிற நீங்கள் கை கொள்ள வேண்டிய என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனம் பண்ண கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல ஆண் பிள்ளையும் விருத்த சேதனம் பண்ண கிடக்குது. இந்த விருத்த சேதனம் தான் இன்று ஞானஸ்தானம் பண்ண வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் தருகிற கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கு உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். அன்று விருத்த சேதனம், இன்று முங்கி எழும்புகிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு தருகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்தி உன்னை காப்பேன் என்றும், நாம் அவருக்கு உடன்படிக்கை செய்து கொடுக்கிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் திருமறை சத்தியத்திற்கும் திருச்சபையின் ஒழுங்குக்கும் நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்கிற வாக்குத்தத்தம். ஆமென். ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஞானம் இல்லாதவர்கள் விட்டு விடுங்கள். ஆமென். உங்க இருதயத்துக்கு எது நலமா இருக்கிறதோ அதை மட்டும் பற்றி கொள்ளுங்கள், மற்றதை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. உங்களின் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நிய பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனோ விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியம். இப்படி என் உடன்படிக்கையை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியினால் தன் ஜலத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. இப்போ மோசைக்கு வருவோம். கர்த்தர் அழைச்ச பிள்ளை, கர்த்தர் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளை. அவருடைய முகமுகம், அதாவது அக்னியிலே இருந்து அவருடைய சத்தத்தை அவன் முகமுகமாக கேட்கிறான். அவனுடைய காது கேட்கிறது. மாறி மாறி உரையாடுகிறார்கள். அப்படி உரையாடின பிறகு அந்த மோசேட்ட கர்த்தர் நீதியை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். இப்போ வாசி யாத்திராகமம் 4வது அதிகாரம் 24 வாசி. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு யாரை கொல்ல பார்த்தாரா? ஊழியக்காரன் சொன்னா அது உங்களுக்கு பொல்லாப்பு. ஊழியக்காரன் ஆண்டவருடைய ஒரு வெளிப்பாடை கண்டு ஆண்டவருடைய அனுமதியோடு, ஆண்டவருடைய விருப்பத்தோடு, ஆண்டவருடைய அன்போடு திருச்சபையிலே கலந்து கொள்ளுங்கள், திருவிருந்தில் கலந்து கொள்ளுங்கள், திருச்சபையிலே ஓய்வு நாளிலே அதிகாலையில் வந்து மாலை வரை இருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொள்ளுங்கள் சொன்னால் யார் கேட்கிறது? விசுவாசிகள்கிட்ட மட்டுமில்ல, ஊழியக்காரண்டியும் நீதியை விசாரிக்கிற தேவன், நீதியை விசாரிக்கிற தேவன். அவர் யாருட்டியும் நீதி தவறாத தேவன். ஆமென், ஹalleluya. வழியிலே தங்குமிடத்தை இப்ப மோசே அழைச்சு அழகா தரிசனத்தை கொடுத்து எல்லாம் பேசிட்டு செல்ல பிள்ளையா அனுப்பி வைக்கிறார். ஆமென். அப்ப கூட சொல்லி இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் என்னோடு இருந்து உங்கள்கிட்ட சொல்லுகிறது போல இப்பொழுது சொல்லி இருக்கலாம். அவன்ட டேய், நீ ஆண்டவர் தந்த உடன்படிக்கையை செய்யாம ஊழியத்துக்கு போகாத, இல்ல பந்தியில கை போடாத, இப்படிப்பட்டதை செய்யாத, உனக்கு சாவு வருன்னு சொல்லல. மோசேட்ட அவர் கண்டுகளவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாம்கிட்ட கொடுத்த உடன்படிக்கை நித்திய காலம் வரைக்கும் உனக்கு இருக்கணும்னு சொன்னார். மோசையை தெரிஞ்சு கொண்டது நிமித்தம், அபிஷேகம் பண்ண நிமித்தம், பரிசுத்தாவி பெற்றது நிமித்தம் ஆண்டவருடைய கற்பனையை மோசே மறந்தவனாயிருந்தான். இன்னும் அநேக திருச்சபைகளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நினைத்து, ஆண்டவருடைய உல்லாச வாழ்க்கையை நினைத்து, ஆண்டவருடைய உன்னதமான மகிழ்ச்சியை நினைத்து, தந்திருக்கிற மகிழ்ச்சிகளையும் வாழ்க்கையை நினைத்து கர்த்தர் செய்த உடன்படிக்கை மறந்தவர்களாய் இந்த உலகத்தில் பெந்தேகோஸ்து வாழ்க்கை வாழ்கிற திருச்சபையில் உடைய அநேக விசுவாசிகள் தரித்திரரை போல, அதாவது அனாதையை போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவின் அன்பை விட்டு. சிந்தித்து பாருங்கள். மோசே என்பதற்கு விதிவிலக்கு அல்ல. மோசையோடு இருந்த ஆண்டவர் செய்யாத ஒரு அற்புதம் இல்லை, மோசையோடு பேசாததில்லை. மோசே 3 தரமா 2 தரமா 40 நாள் தேவனுடைய மகிமைக்குள்ள இருந்தவன். அவனிட்டையும் கர்த்தர் நீதியை தான் கேட்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. வழியில அப்படியே ஊழியத்துக்கு போகிறான். போகும்போது வழியில ஒரு இடத்துல தங்குறான். தங்க வேண்டிய சூழ்நிலை வந்து தங்குறான். அப்பொழுது 24, 25 அப்பொழுது சிப்ரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவன் விருத்த சேதனம் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த பந்தமான புருஷன் என்றார். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த ஞானஸ்தானம் உடன்படிக்கை என்கிற அந்த விருத்த சேதனம் செய்யாத அந்த மனுஷனை அழைச்சி தரிசனம் கொடுத்து ஆண்டவர் கூட இருந்து தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறின இந்த மோசையை கர்த்தர் கொல்ல பார்த்தார். ஆமென், ஆமென். மோசேட்ட செய்த உடன்படிக்கை அல்ல, ஆபிரகாமிட்ட கொடுத்த உடன்படிக்கையை மோசே நிறைவேற்றாதது நிமித்தம் கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார். மோசையா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான், நீயா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் நீதியை விரும்புகிற தேவன்.